தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 20/7/2024 சனிக்கிழமை. பூராடம் நட்சத்திரம் இரவு 2:44 வரை, பிறகு உத்திராடம். இன்றைக்கு பௌர்ணமி. இன்று இரவு 6:04 பௌர்ணமி தொடங்குகிறது. நாளை மாலை 4:46 வரை பௌர்ணமி திதி இருக்கிறது. இன்று கிரிவலம் வருவது சிறப்பு. இரவு நேர பௌர்ணமியிலே கிரிவலம் வருகின்ற பொழுது மலைவலம் வந்தால் மலைக்கும் அளவு நம் வாழ்க்கை உயரும் என்பார்கள். அந்த அடிப்படையிலே எங்கள் பகுதியிலே, செட்டிநாட்டு பகுதியிலே பிள்ளையார்பட்டியில் தொடங்கி தவசுமலை வரை முடிகின்ற இந்த கிரிவலம் 278 மாதங்களாக நாங்கள் நடத்தி வருகின்றோம். பொதுவாக 25 வருடங்களுக்கு மேலாக என்னுடைய தலைமையில் நடைபெறுகிறது. அதுவும் இன்றைக்கு பிள்ளையார்பட்டியில் மாலை நேரத்திலே தொடங்குகிறது. தொடங்கி 4 பிரபலமான மலைகளை சுற்றி வருவோம். இப்படி மலைகளை சுற்றி வருகின்ற பொழுது இன்றைக்கு அந்த நிலவினுடைய ஒளி மனிதர்களுடைய மேலே படுகின்ற பொழுது அவர்களுடைய நினைவுகள் எல்லாம் நல்ல விதமாக இருக்குமாம். பொதுவாகவே நிலவு நிறைந்த நாளிலும் நிலவு மறைந்த நாளிலும் நாம் வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பார்கள். அந்த அடிப்படையிலே நிலவு நிறைந்த நாள் இன்று நாம் வாழ்க்கையிலே வளமும் நலமும் கிடைக்க வேண்டுமானால் மலைவலம் வர வேண்டும் என்பார்கள். வந்து முருகப்பெருமானை வழிபட வேண்டும். முருகப்பெருமானுக்கு ஒரு அழகிய பாடல் உண்டு. தள்ளாத கிழவனாய் குறவள்ளி கரம்பற்ற தனியாக வந்த பெருமான், தனதன எனும் சந்தத்தை அருணகிரிநாதற்கு தயங்காமல் கொடுத்த பெருமான், சொல்லுக்கு சுவை தந்த அவ்வைக்கும் ஒரு நாளில் சுட்டபழம் ஈந்த பெருமான், சுடுபுரிகள் ஆறாகி சிவனுடைய நெற்றியினில் சுகமாக பிறந்த பெருமான், வல்லதொரு பிரணவ பொருள் கேட்டு பிரமனுடன் வாதிட்டு நின்ற பெருமான், வரம் கேட்ட பக்தருக்கு கரங்கள் ஒரு 12ஆல் வாரியே தந்த பெருமான், புள்ளிமையில் ஏறி வரும் வள்ளிமண வாழனை நீ போற்றி கொண்டாடு மனமே, பொருளோடும் அருளோடும் புவி மீது விளையாடும் புகழோடு செல்வம் மிகுமே என்று ஒரு அழகான பாடல் உண்டு. வாழ்க்கையிலே பொருளும் புகழும் கிடைக்க வேண்டுமானால் இது போன்ற பௌர்ணமி நாட்களிலே நாம் வழிபட வேண்டும். அதிலும் இன்று சனிக்கிழமை. எனவே ஸ்திரவாரம் என்பார்கள். வாழ்க்கையில் அத்தனையும் நிலையாக நமக்கு கிடைக்க, நிலைத்த வரம் கிடைக்க, இன்று நினைத்தபடியே நமது காரியங்கள் தொடர மலைவலம் வருவது சிறப்பு என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, சந்தித்தவர்களால் சந்தோஷம் கிடைக்கின்ற நாள். இன்று சாமர்த்தியமாக பேசி சமாளிப்பீர்கள். கடன் சுமை குறையும், கவலைகள் தீரும். நினைத்தபடியே நினைத்த காரியத்தை செய்து முடிக்கும் ஆற்றல் உங்களுக்குள் பிறக்கும். நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வீர்கள். 2ஆம் இடத்திலே செவ்வாய் குரு இருப்பதனாலே உங்களுக்கு சொத்துக்கள் சம்பந்தமான நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆலய வழிபாட்டால் ஆனந்தம் காண வேண்டிய நாள். அலத்திற்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்பு கொஞ்சம் குறையலாம். விரயங்கள் கூடுதலாகத்தான் இருக்கும். விழிப்புணர்ச்சியோடு செயல்பட்டால் இன்று நன்மை உண்டு. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு உற்சாகம் உள்ளத்திலே குடிகொள்ளுகின்ற நாள். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிப்பீர்கள். அது மட்டுமல்ல, புதிய வேலைக்கு நீங்கள் விண்ணப்பித்திருந்தால் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகள் நெருக்கமாவார்கள். இன்று உங்கள் எதை செய்ய நினைத்தீர்களோ, எந்த நேரத்தில் செய்ய நினைத்தீர்களோ அதை செய்ய இயலும் விதத்திலேயே கிரக நிலைகள் சாதகமாக இருக்கின்றது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ராசிநாதன் சந்திரன் இன்றைக்கு 6ஆம் இடத்தில். அதே நேரம் ராசியில் தனாதிபதி சூரியன், விரயாதிபதி புதனோடு இருக்கின்றார். விரயத்திற்கேற்ற தனம் வந்து கொண்டே இருக்கும். அஷ்டமத்து சனியின் ஆதிக்கமும் இருக்கிறது. எந்த செலவு இருக்கிறதோ அந்த செலவுக்கேற்ற வரவு கொஞ்சம் முன்னதாகவே வரலாம். ஆனால் சேமிக்க இயலாது. பணம் வந்த மன்னமிடமே செலாகிவிட்டது என்று நீங்கள் கவலைப்படுவீர்கள். மாமன் மைத்தன் வழியில் ஒரு மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். அது மட்டுமல்ல, சேமிப்பு உயர்வதற்கான வழிபிறக்க இன்று நீங்கள் மலைவலம் வருவது நன்மை தரும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காரிய வெற்றிக்கு கடவுள் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள். இன்று கடமையில் இருந்த தொய்வு அகலும். கட்டிடப்பணி தொடர்வதற்கு என்ன செய்வது என்று யோசிப்பீர்கள். புதிய இடத்திற்கு வேலைக்கு செல்லலாமா அல்லது தொழில் செய்யலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். 8லே ராகு இருக்கின்றார். இடமாற்றங்கள் பற்றிய ஒரு தகவல் நல்ல தகவலாகவே கூட வரலாம். என்ன இருந்தாலும் இன்று மலைவலம் வருவது மகத்துவம் தரும். கன்னிராசி நேயர்களே, குரு பார்வை இருப்பதனாலே இன்றைக்கு உங்களுக்கு ஒரு இனிய நாள். நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். மாலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு மாலை கிடைக்கும். வருமானம் உயரும். இந்த நாள் வளர்ச்சி கூடுகின்ற நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு கனிவாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்ள வேண்டிய நாள். காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் என்பதற்கேற்ப வரும் வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் சக பணியாளர்களால் சங்கடங்கள் வரத்தான் செய்யும். இடமாற்றங்கள் வந்தால் அதை ஏற்றுக்கொள்ள இயலாத சூழல் கூட உருவாகலாம். என்ன இருந்தாலும் இன்று கிழமை சனிக்கிழமை. சனி பகவானையும் வழிபடுவது நல்லது. மலைவலம் வருவதும் சிறப்பு.
விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று புகழ்மிக்கவர்களை சந்தித்து மகிழ்கின்ற நாள். பணம் பல வேளைகளிலும் வந்து பைய நிரப்பும். பக்கபலமாக இருப்பவர்களின் எண்ணிக்கை உயரும். வேலை வாய்ப்பு உங்களுக்கு நிரந்தரமாகக்கூடிய ஒரு வாய்ப்பு, நல்ல செய்தி வரலாம். அதே நேரத்தில் நாளிலே சனி ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். மலைபலம் வருவதிலே நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள். அது மட்டுமல்ல, ஆன்மீக நாட்டம் இன்றைக்கு அதிகரிக்கப் போகின்றது. குருவின் பார்வை இருப்பதனாலே மனக்குழப்பம் அகலும், பணப்புழக்கம் அதிகரிக்கும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, ராசியிலேயே அஷ்டமாதிபதி சந்திரன். எனவே எது எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலாமல் போகலாம். தாராளமாக செலவிட்டு மகிழ்ந்த நீங்கள் இன்று சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய சூழல் உருவாகலாம். தொழிலில் கூட சில தட்டுப்பாடுகளும் தடுமாற்றங்களும் வரலாம். உத்தியோகத்தில் திடீரென மேலதிகாரிகள் இடமாற்றங்களை செய்ய சொல்லி வற்புறுத்துவர். எனவே என்ன இருந்தாலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு 7ஆம் இடத்திலே சூரியன் புதன் சுக்கிரன், புத சுக்கிர யோகம், புத ஆதித்ய யோகம் இருக்கிறது. எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். அரசு வழியில் ஆதரவான செய்தி கிடைக்கலாம். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு உண்டு. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். நேற்றைய பிரச்சனை இந்த நல்ல முடிவுக்கு வரும். கும்பராசினியர்களே, ஜென்மச்சனி வக்கர இயக்கத்தில் இருக்கின்றார். தடைகள் அதிகரிக்கும். தாமதங்கள் கூடுதலாகவே இருக்கும். சிறப்பாக செயல்பட்டு பாராட்டுகளை பெற்று வந்த உங்களுக்கு அலுவலகத்தில் இன்று பணியில் தொய்வு ஏற்படும். மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும். என்ன இருந்தாலும் இன்று மலைவலம் வருவதன் மூலம் உங்கள் மனக்கலக்கங்கள் தீரும். மீனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பயணங்களால் பலன் கிடைக்கும் நாள். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். உடன்பிறப்புகள் வழியில் உற்சாகமான தகவல் கிடைக்கலாம். கடன் சுமை குறைய புதிய வழி பிறக்கும். அது மட்டுமல்ல, தடுமாற்றங்கள் அகலவும் தனவரவு பெருகவும். இன்று நீங்கள் சனிக்கிழமை என்பதனாலே ஏழை சனியின் ஆதிக்கம் உங்களுக்கு இருப்பதால் சனி பகவானை வழிபட வேண்டும். மலைவலம் வருவதும் உங்களுக்கு மகத்துவம் தரும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.